ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலையிலே உங்களுடைய வாழ்த்துகிறதே மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டு. I'm very happy and glad to welcome you all in the name of the Lord and Savior Jesus Christ in this evening. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது. நித்திய ஜீவனுடைய நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு வாழத்துக்கு தான் வேத ஆராய்ச்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Bible study is given to us so that we can live with the hope of the eternal life, and the eternal life is given to each of us. கடந்த வாரங்களில் சுவிசேஷத்தின் மகத்துவத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். The last few weeks we were discussing on the topic of the glory of the gospel. 10ஆம் அதிகாரம் தொடங்கி 28ஆம் அதிகாரத்தில் உள்ளவர்கள தலையங்கத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்த்து அதோடு கூட சுவிசேஷத்தின் மகத்துவத்தை நாம் பார்த்தோம். We have also seen the different titles under which we can study from chapter 11 down to chapter 28 and also the glory of the gospel. இந்த நாளில் 11ஆம் அதிகாரத்தை துவங்கி 11:1 18 வசனங்களை நாம் பார்க்க முடியும். And today let us also discuss from Matthew's gospel chapter 11 verse 1 to 18. கிறிஸ்துவின் கிரியை என்ற நிலையில நாம் அதை பார்க்க போகிறோம். The deed of the Christ, the deeds of Christ. 11:1-7 வரைக்கும் நாம் வாசிக்கலாமா? Let us read chapter 11 verse 1 to 7. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுக்கு பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வரத்தக்கதா இருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவீங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணத்துக்கு உபதேசிக்கும் பிரசங்கிக்கும் அவ்விடம் விட்டு போனார் என்று நாம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். In the first verse we can read that when Jesus had made an end of commanding his 12 disciples, he departed thence to teach and to preach in their cities. ஆண்டவராய் இயேசுவோடு கூட அவர்கள் இருந்து கற்றுக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அபிஷேகித்து அனுப்புகிறார். They were to learn from Jesus Christ, and after their learning period they are being anointed and have been sent to different cities for preaching the gospel. அவர்கள் அனுப்பிவிட்டு அவர்களுடைய பட்டணத்துக்கு ஆண்டவர் போகிறார். And after sending them, he is going down to their cities. ஆச்சரியமா இருக்குது அல்லவா? It is very marvelous. அவர்களை ஆண்டவர் அனுப்புனது இஸ்ரவேல் வீட்டாருக்கு, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள் என்று சொன்னார். The Lord has sent them to the lost Israel. அவர்கள் அந்நிலையிலே பிரயாணப்பட்டு போகிறார்கள். And they are traveling in their path. ஆனால் இவர்கள் பிறந்த பட்டணம் எதுவோ, இவர்கள் வாழ்ந்திருக்கிற பட்டணம், அந்த பட்டணத்துக்கு ஆண்டவராய் இயேசு போகிறார். But the Lord has went to the cities to which they were born and they were living at the time. ஆண்டவராய் இயேசு அவரிடத்தில் எல்லாத்துக்கும் நற்செய்தி போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறவர். இவர்கள் நற்செய்தி கொண்டு போகும்பொழுது இவர்களிடத்துக்கும் நற்செய்தி தேவை என்பதை அறிந்திருக்கிறார். The Lord expects and wishes that everyone should be reached by the gospel, and when these disciples are carrying forward with their gospel, he wants to take the gospel to their cities. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனை எப்படிப்பட்டது என்று 7ஆம் அதிகாரத்தினுடைய 28-29 வசனங்களை நாம் வாசிப்போமாக. In chapter 7 and verse 20 and 21 we could see the teaching of the Lord Jesus Christ. வேண்டாம், அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராக அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். The people were astonished at his doctrine, for he taught them as one having authority and not as the scribes. ஆண்டவராய் இயேசுவின் போதனையானது பாலிஷாக அல்ல. The teachings of the Lord Jesus Christ were மேம்போக்காக அப்படியே எதையோ சொல்லி அவர்களை குஷிப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்ல. அவர்கள் உள்ளான நிலைமையை வெளியே கொண்டு வரக்கூடிய நிலைமையிலே, அவருடைய ஆத்துமா தொடக்கூடிய நிலைமையிலே, அவருடைய ஆவியிலே அனல் உண்டாக்குற நிலையிலே அவருடைய பிரசங்கம் இருக்கிறதா நாம் காண முடியும். The teachings of the Lord Jesus Christ were not polished or superficial, but rather it was inscribing into their heart and it was talking to the heart itself. அங்க ஒரு வாசகம் உண்டு 7:28 வேத பாரகரை போல் போதியாமல் என்று இருக்கிறது. And in English we can read in verse 7, chapter 7 and verse 29 that he did not teach as the scribes. வேத பாரகர் வேதத்தை பிரதி எடுத்து
அவர்கள் போதிக்கக்கூடியவர்கள், வேதத்தை பரணாயம் பண்ணி அவர்கள் போதிக்கக்கூடியவர்கள். The scribes are the people who take the copies of the laws of the Old Testament, and as well as they will after they have copied the things, they will preach from that. நம்ம எல்லாம் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வேதத்தை நல்ல மனனமாக கற்றுக்கொள்கிற பாக்கியத்தை பெற்றவர்கள். They have also received a great privilege to memorize the scriptures and then teach. நம்முடைய பாஷையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been written in our own language. அந்நாட்கள் அப்படி அல்ல, சுருள் இருக்கும். வேதாம் வரும்ல சுருள் இருந்தது. அந்த சுருளை பிரதி எடுக்க வேண்டியதான்றபடினாலே அந்த வேலையை அந்த அளவுகளை செய்த போது இவர்கள் அது மனனமாய்க் கொள்கிறவர்களுக்கு. Before the Bible had come into the place within the as a printed format, it was in the parchments wherein like people had to take a copies of the Bible or the scripture portions from one scroll to another scrolls. இந்நாட்கள்ல நம்ம கல்லூரிகளில அல்லது நம்முடைய பள்ளி மாணாக்களாக இருக்கும் பொழுது எழுதுவதற்கு அதிகமான வேலை கொடுக்கிறார்கள். And in these days in the schools as well as in the colleges, the people or the students will have a lot of their homework to be written. எழுதும் பொழுது மனனமாய்க் கொள்கிறது. படிக்கிறதை காட்டிலும் நாம் படித்ததை எழுதி எழுதி பார்க்கும் பொழுது அது திரும்ப திரும்ப நம்முடைய மனதிலே ஆழமாக பதியக்கூடியதாக காணப்படுகிறது. So more than reading, when people used to write and see them, then they'll get memorized more than reading. ஆனால் வேத பாரகர் அப்படிப்பட்ட நிலைமையில அவர்கள் நகல் எடுத்து அதை பிரதிகளாக மற்ற சபைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களான்றபடினால வேதத்தை கொடுத்து அட்டுப்படி அவர்களுக்கு இருந்தது. So these scribes used to take the copies of the scriptures from one scroll to another scroll and used to send them to different synagogues so that they have very well versed in the scriptures. But it is enough that they should teach or preach only the word of God. எனக்கு அன்பான ஒரு ஊழியர் உண்டு. அவர் இப்பொழுது கர்த்தருக்குள் நித்திரை ஆயிட்டார். அவர் சொல்வார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு முன் பலனை காண்பா என்பார். There was one evangelist and who is now resting with the Lord, who used to say that you throw your food upon the water so that you shall see the result after many years or many days. வசனத்துக்கு வல்லமை உண்டு, உண்மை. It is true that the word has the power. அதை காட்டிலும் அதை கொண்டு போய் கொடுக்கிறவர்களுக்கு வல்லமை தேவை. But more than that, the people who carry that word should also have the power within themselves. கிறிஸ்துவின் கிரியை என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். And that is what we are going to discuss on the topic works of Christ. வசனம் 2ல யோவான் கிறிஸ்துவின் கிரியை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? In verse 2, when John had heard in the prison the works of Christ, he sent 2 of his disciples and asked them. பாருங்க நான் எப்படி எழுதி, யோவான் கிறிஸ்துவின் கிரியை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரை 2 பேரை அழைத்து ஆண்டவருக்கு அனுப்புகிறார். After John had heard about the works of Christ, he sent 2 of his disciples to Christ. அவருடைய கேள்வி என்னதா இருக்குது? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டும்? And his question was that, art thou he that should come, or do we need to wait for another? 3வது வசனத்திலே வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று அவரிடத்தில் கேட்கும்படிக்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். We read in verse 3 that, art thou he that should come, or do we need to look for another person? இந்த யோவானை குறித்து வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? What does the word of God teach about John the Baptist? மத்தேயு 3:2. Matthew's Gospel chapter 3 and verse 2. 3ஆம் அதிகாரத்தினுடைய 3:2 பிறகு 3னுடைய முதல் பாகம் 3 and verse 1. அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் பிரசங்கம் பண்ணினான். வசனம் 2ல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். And he was the person who was preaching in the wilderness of Judea, and as well as in verse 2, repent ye, for the kingdom of heaven is at hand. 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அங்கே மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னுள்ளும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சி சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அங்கே யோவான் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்ததை நான் வாசிக்க முடியும். And in verse 11, I indeed baptize you with water unto repentance, but he that cometh after me is mightier than I, whose shoes I am not worthy to bear. 11வது வசனத்துல அங்க சொல்லுகிறார், என்னிலும் வல்லவராயிருக்கிற அவருடைய பாதரட்சி சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலே அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். I am not worthy to bear his shoes, and he shall baptize you with the Holy Spirit and with fire. பாருங்க, 12வது வசனம் விதமாய் சொல்கிறது. And verse 12 says,
தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினிலே சுட்டெரிப்பார் என்று அங்கே ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறார். It is mentioned about the Lord that whose fan is in his hand, and he will thoroughly purge his floor and gather his wheat into the garnet, but he will burn up the chaff with unquenchable fire. ஆண்டவருடைய மகத்துவத்தை பரிசுத்த ஆவி நிறைவோடு கூட பிரசங்கித்த யோவான். John the Baptist was a person who preached about Christ with the power of Holy Spirit. அவனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:5 வாசிக்கும் பொழுது வாசிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் ஸ்நானனின் பிறப்பை குறித்து அங்கே நாம் வாசிக்கலாம். We read about the birth of John the Baptist from Luke's Gospel, chapter 1 and verse 5 onwards. அங்கே லூக்கா 1:15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். In verse 15 he says that he shall be great before God. அங்கே நாம் வாசிக்கிறோம், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று வாசிக்கிறோம். And he shall be filled with the Holy Ghost even from his mother's womb. வசனம் 41 எலிசபெத் மரியாளுடைய வார்த்தை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று வாசிக்கிறோம். In verse 41 it came to pass that when Elizabeth heard the salutation of Mary, the babe leaped in her womb. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று வாசிக்கிறோம். And we also read that Elizabeth was filled with the Holy Spirit. அது மட்டுமல்ல, அவருடைய தகப்பனும் தாயும் குறித்து வேதாகம் சொல்கிறது அவர் இருவரும் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று வாசிக்கிறோம். Not only that, the scripture also mentioned about the John's mother as they were from the tribe of or they have received the priesthood. நீங்க அப்படியே யோவான் 1:19-23 வசனங்களை நான் வாசிப்போமானால் அங்கே யோவானை குறித்து வேதபாரர்களும் அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது நீ கிறிஸ்து அவர் கிறிஸ்து அல்ல என்கின்ற அந்த பதத்தை அங்க சொல்கிறார். In John chapter 1 verse 19 onwards, when the authorities have come and asked John the Baptist about who was he, and he clearly mentions that he is not Christ. அப்படியான எலியாவா என்று கேட்கும் பொழுது நான் அவன் அல்ல என்கிறார். And if it is so, are you the Elijah? Then John says that I am not Elijah. இப்பொழுது வந்தவர்கள் 22ஆம் வசனத்திலே என்னை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். And in verse 22 of John chapter 1, who art thou that we may give an answer to them that sent us? அதுக்கு யோவான் சொன்ன பதில் கர்த்தருக்கு வழியை சேவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்கிறார். And to reply to that particular question in verse 23 he says, I am the voice of the one crying in the wilderness, make straight the way of the Lord, as said by prophet Isaiah. யோவான் 5:33-35 வாசிப்போமே. John chapter 5 verse 33 and 35. John chapter 5 33 and 35. 5:33 நீங்கள் யோவான் இடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீங்க யோவான் இடத்துல ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தான். You have sent into John and inquired about the testimony, and he had testified about it. நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, but I receive not the testimony from man, but these things I say that you might be saved. இந்த யோவான் தான் 2 சீஷர் தம்முடைய சீஷர்களை ஆண்டவரிடத்தில் அனுப்பி வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறார். And this John is sending 2 of his disciples to the Lord Jesus Christ and asking that, is that you that who cometh, or do we need to wait for another person? 4வது வசனத்திலே மத்தேயுல அங்க வாசிக்கிறோம். In Matthew's gospel we read about another person. அவன் மத்தேயு அதிலே 12:11-4 chapter 11 and verse 4. நீங்கள் அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் கேட்கிற காண்கிறதையும் யோவான் இடத்தில் போய் அறிவியுங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்துல போய் அறிவியுங்கள்ங்கிறார். Go and show forth John again knows those things which you hear and see. 6வது வசனத்திலே verse 6, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் தாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். Blessed is he whosoever shall not be offended in name. நான் இந்த ஆம்பிளிஃபையர் வசனத்தில் விதமாக நான் பார்த்த இந்த வசனத்தை அது ஆங்கிலத்தில் வாசிக்கிட்டோம். And blessed, happy, fortunate, and to be envied is who take no offense at me and finds no cause for stumbling in our through.
amplified versionல இதே வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னிலே இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் சந்தோஷமுடையவனாக அதிர்ஷ்டம் பெற்றவனாக அவன் பிறராலே பொறாமைப்படுகின்ற அளவிற்கு அவன் ஏற்படுத்தப்படுவான் என்றும் அதே போல என்னிலே எந்த விதமான ஒரு தடைக்கல்லையும் காணாதிருக்கின்ற ஒருவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும் என்கிறார். Stumbling not through me and is not hindered for seeing the truth அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். சத்தியத்தை காண்பதற்கு எவ்விதமான தடையோ அல்லது எவ்விதமான இடரலோ அடையாதிருக்கின்றவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. யோவான் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய பாதரட்சி அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல என்றார். When John says about Christ that he says that he is not worthy to bear or to untie the எனக்கு பின்னால வருகிறவர் என்னுள் வல்லவர் என்று சொன்னார். But who is coming after me is more mightier than I. அப்படி சொன்னவர் இப்பொழுது நீர்தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமாங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். But the same person is now questioning before the Lord that is it that you who cometh or do we need to wait for another person? இதனுடைய விளக்கங்கள் பின்னால வருகிறது. The explanation is coming forth. 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது எதற்காக வனாந்திரத்துக்கு போனீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். And in verse 7 they asked the Lord Jesus asked a question that what went you out into the wilderness to see? வனாந்திரத்தில் அசையும் நாணலை பார்க்க போனீங்களா என்று கேட்கிறார். He asked that a reed shaken with the wind. ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது அந்த விளக்கத்தை பார்த்தேன் அசைந்தாடும் நாணலை போன்று யோவான் அல்ல. John is not like a reed that was just shaken by the wind. யோவான் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய விசுவாசத்தின் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதே அவருடைய நீதியான குணாதிசயங்களை ஒரு பிரசங்கியாக யோவானுடைய புகழை குறிப்பிட்டார் என்று பார்த்தேன். He also mentioned that John had a great principle and his truths and his principle were not unshaken by any kind of it and it was seen throughout his preaching as well. ஆண்டவர் கேட்கிறார். The Lord asks him, காட்டினால் அசையும் நாணலை பார்க்க போனீங்களா என்று கேட்டார். Have you entered to the wilderness just to see the reed that was shaken by the wind? யோவான் அப்படி அல்ல. John was not so. அவன் காட்டில் அசைந்தாடும் நாணலை போல அல்ல. He was not like the reed that was shaken by the wind. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய விசுவாசத்தின் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதே. He was a person who will not change his principle of the truth or the நீதியான குணாதிசயத்தையும் and his righteous ஒரு பிரசங்கியாக யோவானுடைய புகழை குறிப்பிட்டார். And he mentions about the glory of John as a preacher. தேவனுடைய கற்பனைகளை எவருக்கும் பயப்படாமல் எங்கும் தைரியமாக சொல்லக்கூடியவராக இருந்தார். Not only that, he was a person who used to preach the commandments of the Lord without any fear. பாவத்தை பாவமாக கண்டிக்கக்கூடியவராக இருந்தார். He was a person who used to condemn or rebuke the sin as a sin. மாலிஷாவோ அல்லது பாலிஷாவோ ஒரு அனுபவம் இல்லை. He doesn't have any experience of preaching a polished ministry. மத்தேயு 14ஆம் அதிகாரம் Matthew chapter 3 12 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏரோது செய்த பாவத்தை குறித்து அவர் அங்க சொன்னபடினாலே சிறையில போய் இருக்கிற சூழ்நிலை இப்பொழுது. John the Baptist was kept in the prison in Matthew 14:3-12 wherein like he had told or condemned about the sin of Herod the king. சிறையில் இருக்கிறார். சீஷர்கள் அனுப்பி ஆண்டவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். And he was in the prison and he sent his disciples to question the Lord. அது நம்ம மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்புடைய அந்த காரியங்களை குறித்து அங்க விளக்கமா எழுதப்பட்டிருக்கிறது. அதே யோவான் சொல்ல பிறகு அவருடைய ஜென்ம நாள் வரும்பொழுது அவருடைய தலையை அவள் கேட்டு கொடுக்க அந்நிலைமையிலே சிறைச்சேதம் பண்ணப்பட்டு மரிக்கிற அனுபவம் இந்த யோவானுக்கு உண்டாயிருந்தது. In verse 3-12 we could read about the sin that the Herod had committed at the time, and on his birthday John's head was requested by his wife and his head was cut off. யோவான் சிறையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர்ட்ட ஊருக்கு பிரசங்கம் பண்ண போயிட்டாருன்னு வாசிக்கிறோம். And when the Lord came to know that John the Baptist was kept into the prison, he went on to preach in different cities. 9:35 இயேசு சகல பட்டணங்களும் கிராமங்களும் சுற்றி நடந்து செபாலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று அங்க வாசிக்க முடியும். In chapter 9 and verse 35, and Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and preaching the gospel of the kingdom and healing every sickness and every disease among the people. நம்ம கடந்த வாரத்துக்கு முன்பதாக நாம் பார்த்தோம் டீச்சிங் என்றால் அந்த ஆங்கில வார்த்தைக்கு டிடாஸ்கோ என்று to interest அறிவுறுத்த என்று பார்த்தோம். Two weeks back we have also seen about the meaning of the word called teaching, where is a didakio, which is to didasco, which is to instruct. அல்லது விடுதலை செய் அல்லது டெலிவர் என்று பார்த்தோம். It is to deliver them.
அப்புறம் சொற்பொழிவு என்று பார்த்தோம், டிஸ்கஸ். It is to discourse. அறிவுரை அல்லது அறிவுரை வழங்க. டீச்சிங் இஸ் எ ரெஃபரன்ஸ். அறிவுரை வழங்குறது என்று பார்த்தோம். Teaching is to instruct them. 168 முறை இந்த வார்த்தையை நாம் வேதத்துல பார்க்க முடியும். About 168 times we could read this particular word in the scriptures. புதிய ஏற்பாட்டிலே. Particularly in the New Testament. 5 முறை மாத்திரம் அங்க நாம் என்ன வாசிக்கிறோம்னா 5 times in the Old Testament 138 முறை, அதாவது பிரீச்சிங் என்கிற வார்த்தை வாசிக்க முடியும். டீச்சிங் என்கின்ற வார்த்தை 138 முறையும், பிரீச்சிங் என்கின்ற வார்த்தை 5 முறையும் நான் வாசிக்க முடியும் பழைய ஏற்பாட்டிலே. And in the Old Testament the word preaching is referred for 5 times and 138 times in New Testament. பிறகு பிரீச்சிங் கிரேக்ல கெராசோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And geraso is the word that is used for preaching in Greek. அதனுடைய நோக்கம் அங்க விதமா இருக்குது. கெராசோ பிரீச்சிங் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆல் காலிங் த அட்டென்ஷன் ஆஃப் மென். பிரசங்கம் என்று சொல்வது எல்லா மனுஷருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நிறைவேற்றப்படுகின்றது. அதுதான் அதனுடைய நோக்கமாகும். To truth will teaching is work of making the truth clear என்றங்க எழுதி. ஆனால் போதனை என்று சொல்வது சத்தியத்தை தெளிவாக விளக்கி காண்பிப்பது. ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு அந்நிலைமையில சத்தியத்தை கொடுக்க வேண்டும். So every parent must make sure that the truth has been exposed to the children. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 to 14 உள்ள வசனங்கள் அதை சொல்கிறது. Deuteronomy chapter 4 and verse 1 to 14 says so. உபாகமம் 11:10 அப்படி சொல்கிறது. Deuteronomy 11 verse 19. அடுத்ததாக சுகப்படுத்துற ஹீலிங்கை குறித்து வாசிக்கிறோம். Next we also read about healing. இது ஊழியத்தோடு கூட சேர்ந்ததுதான். This is also included in the ministry. மத்தேயு 4:23 24 வசனங்கள். Matthew 4 and verse 23 and 24. மத்தேயு 9:35 9:25. லூக்கா 4:16 to 21. Luke chapter 4 16 to 21. யோவான் 10:10. John 10:10. அப்போஸ்தலர் 10:38. Acts 10:38. இதெல்லாம் நீங்க குறித்து கொள்ள வேண்டும். All these things, make a note of it. பல மணி நேரங்கள் நான் அதுக்காக உட்கார்றேன். I have been வேற ஆராய்ச்சி எடுக்கும் பொழுது நாங்கெல்லாம் பேனா பென்சிலோட வருவோம். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எளிய நடையில ஆங்கில அறிவு எனக்கு குறைவு, கல்லூரி நான் பார்த்ததில்லை, ஆனால் கர்த்தருடைய வேதத்துக்கு நான் பயப்படக்கூடிய ஆளு. I haven't seen any கர்த்தருடைய colleges. வசனம் யாரு சொன்னாலும் நான் அதை குறிப்பெடுப்பேன். காரணம், மறந்து நம்முடைய மறதி மனதில் உண்டு. நீங்கள் அதை தயவாக செய்ய வேண்டும். இது வழியாக கேட்டாலும் சரிதான், நீங்கள் மீடியா வழியாக கேட்டாலும் சரிதான், நீங்கள் பேனாவும் எழுதுபொருளோடு கூட இருந்து இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அரிய பொருளா இருக்கிறது. வரும் நாட்களில் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நமக்கு நன்றாய் தெரிந்த வசனங்கள் தான். So all these verses are very much familiar to us. ஆயத்தங்களும் அதுக்குண்டான செயல்களும் பார்க்கும் பொழுது அதிக பிரயாசமா இருக்கிறபடினாலே நிச்சயமாக எனக்கு நமக்கு அதிக தேவை. நான் உண்மையை சொல்கிறேன், இந்த மத்தேயு சுவிசேஷத்தை 2 மாதங்கள்ல 3 மாதங்கள்ல முடித்து விடலாம் என்று நினைத்தேன். நான் அபதமாக தான் ஆயத்தம் பண்ண, ஆண்டவர் விடவில்லை. தொடர்ந்து என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தபடினாலே பல மணி நேரங்கள் அதிகமான வெளி ஊழியங்களுக்கு போகப்படுகிறது இல்லை. நான் இதில் மேலில் உட்கார்ந்து இந்த வசனங்களை தியானம் பண்ணி கொண்டு வருகிறேன். இதை முடித்து விட்டேன் 2 நாள். எனக்கு இப்பொழுது உட்கார்ந்த வசனங்கள் இதுல ஆச்சரியமா இருந்தது. சில வசனங்கள் சொல்லும் பொழுது ஆயினால் இதை கடந்து போக முடியவில்லை. நான் உங்களுக்கு அன்பாக கேட்கிறேன், இந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாகும். நான் சொன்னா நீங்க குறித்து கொள்ளும் என்பதற்காக இல்லை, பின்னொரு நாள்ல நமக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஆகையினால் அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. So make a note of these verses, whatever it has been preached, because of the so much of effort and the time that is consumed for preparing these messages. So take a note of it so that it will be useful for you all in future. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஹீலிங்னா தெரியும், தெரப்பியோ. We all know what we mean by healing. Healing means therapio. To wait upon mentally, to reliever of disease. ஒரு வியாதியிலிருந்து விடுதலை செய்யும்படிக்கு மன ரீதியாக அல்லது அதற்கென்று காத்திருப்பது. பாருங்க, அந்நிலையில தெரபியோ அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது 138 முறை நாம் காண முடியும். The word therapy has been used for 38 times. மன்னிக்கணும், 38 முறை. பிறகு அங்க சுகமானதை குறித்து கியூர் என்று அந்த நிலையில 5 முறை நான் பார்க்க முடியும். And the word cure has been used 5 times. Disease என்ன? நியூசோ. And disease means it is newsos. இது டிரான்ஸ்லேட், இதனுடைய மொழியாக்கம் வந்து நியூசோன்னு இருக்குது. வியாதிக்கு நியூசோங்கிற மொழி வைத்திருக்கிறார்கள். Newso is the word that has been translated. மூல மொழியில இது 6 முறை வரக்கூடியதா இருக்கிறது.
And it comes 6 times. மத்தேயு 4:24, Matthew 4:24, மார்க் 1:34, Mark 1:34, லூக்கா 4:40, Luke 4:40, லூக்கா 6:17, Luke 6:17, லூக்கா 9:1, Luke 9:1, அப்போஸ்தலர் 19:35. Acts 19:35. இனி சிக்னஸ், வியாதி என்று. Next is the sickness. அந்த வார்த்தையை பாருங்களேன், டிசீஸ் அப்புறம் சிக்னஸ். And it has been mentioned as disease and then sickness. சிக்னஸ் அப்படிங்கிற அந்த 5 முறை வருகிறது. The word sickness comes for 5 times. மத்தேயு 4:23, Matthew 4:24, மத்தேயு 8:17, Matthew 8:17, மத்தேயு 9:35, Matthew 9:35, மத்தேயு 10:1, Matthew 10:1, மார்க் 3:15. Mark 3:15. அப்ப இன்ஃபார்மிட்டி, அதே இடத்துல the infirmity, the குறைச்சல் அல்லது குறைவுகள் என்று சொல்லுவோம். குறைகள் அது ஒரு முறை வருகிறது. லூக்கா 7:21. It comes for one time in Luke's Gospel, chapter 7 and 21. The 3-4 election, elastigation. அப்ப அங்க இருந்து வாசிச்சுங்க. The threefold elicitation of illness into infirmities, plagues, an evil spirit, and that by the Luke, a physician, clearly establishes the difference between ordinary maladies and the demon possession on the people. பாருங்க, இந்த பொல்லாத ஆவி பிடிக்கிறது, லூக்கா இதனை தெளிவாக அவர் இரண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். ஒன்று அசுத்தாவினால பிடிக்கப்பட்டு அவன் அலைக்கழிக்கப்படுகின்றது, அதன் மூலமாக வியாதி ஏற்படுவதும், சாதாரணமான இயற்கையாக ஏற்படுத்தப்படக்கூடிய வியாதிகளுக்கும் அவர் வித்தியாசத்தை தெளிவாக லூக்கா எழுதுகிறார். டீமன், unclean spirit என்கிறார். He mentioned it as a demon or the unclean spirit. Definition and usage of the term devil and demon. The definition and the usage of the meaning like devil and demon, பிசாசுக்கும் அசுத்தாவிக்கும் சொல்லப்படுகின்ற அர்த்தம். Demon, the word demon is another found in scripture. Demon, பிசாசு என்று சொல்லப்படுவது but it means வேதாகமத்திலே சொல்லப்பட்ட மற்றொரு வார்த்தையாக இருக்கின்றது. அது evil spirit, அது பொல்லாத ஆவி என்கிறது. It is mentioned also as an evil spirit. Devil na பிசாசு, சாத்தான். Devil means Satan. The use Satan is the prince of demons. சாத்தானினுடைய தலைவன். He is called as the prince of the demons. மத்தேயு 9:34 வாசிப்போமா? Matthew 9 and verse 34. அதோடு கூட 19:24, 12:24. Also 12 and 24. பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரை பார்த்து பிசாசு ஓடுது, ஆனால் ஆண்டவரை பார்த்து வேத பாரகரும் பரிசேயரும் நியாயசாஸ்திரம் சொல்லுகிற வார்த்தை இவர் பிசாசின் தலைவனுங்கிறாங்க. The evil spirits are just cast out on the presence of Jesus Christ, but here the Pharisees say that he had casted out the devils because of the prince of devils. இந்த பிசாசு பிடிச்சவங்கள பார்த்தா தெரியும், அவங்க ஊமையாக்கி போறோம், செவிடாக்கி போறோம். அங்க வேதம் சொல்லுது possessed people have caused dumbness and deafness. When we see the people who are demon possessed, we can even clearly say that they have been possessed as the dumb, and it will make them as and deaf. மத்தேயு 9:32-33 வாசனம். Matthew 9 and verse 32 and 33. மார்க் 9:25. Mark 9:25. குருட்டாட்டம் பண்ணி விடுகிறது. It will make them blind. ஏன் இன்னைக்கு பிறவிலேயே சிலர் எல்லாம் கண்ணு தெரியாம பிறக்கிறார்கள், பிளைண்ட்னஸா பிறக்கிறார்கள். அசுத்தாவின் கிரியைகள் தான். நம்ம சீரும் ஏதேச்சியா அது சந்ததியா வருவது போல நினைப்போம், ஆனால் அப்படி அல்ல. There are many people who used to be born as blind. We can say that it comes through their lineage, but the reason is that they have been possessed by demon. பிறவி கூடனே இயேசு சுகப்படுத்துகிறார். The Lord has cured or healed the demon possessed man. மத்தேயு 12:22. Man who was born blind. மத்தேயு 12:22. Matthew 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். ஆண்டவர் நாட்கள்ல பிசாசு பிடிச்ச காரியங்களை அடையாளமா சொல்றாரு. குருடும் ஊமையுமானவன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க, அவனுக்கு பிசாசு பிடித்து இருக்கிறது. In the days of the Lord Jesus Christ, the people who are possessed with devil was the blind and the dumb, which is called as the evidence of being demon possessed. அதிலே 15-22 உள்ள வசனங்கள் 12ஆம் அதிகாரம். In chapter 12 verse 15 to 20. Matthew 12:15 onwards. இயேசு இல்ல வணிக்கணும். அதுல மத்தேயு 15:22 பாப்போமே.
15 and verse 22. Matthew 15 verse 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்க, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற அனுபவத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. The Lord, a person was brought to Jesus Christ, saying that my daughter is grievously vexed with the devil. சுவிசேஷத்தினுடைய வேலையில இதுவும் ஒரு பகுதி. ஆண்டவருடைய வல்லமையும் அற்புதம் காணால் ஒளியே பெறாமல் ஒளியே ஆண்டவர்கிட்ட வர மாட்டாங்க. This is also one of the ministry during the times of the gospel preaching, and the people who will not come to Jesus Christ. இனி வரப்போற காலம் அற்புதங்களின் காலம். The times that is coming forth is the times எலியாவின் ஆவியுடையவராக யோவான் ஸ்நானகன் வந்தாரு. John the Baptist came with the spirit of Elijah. இனி எலியாவும் மோசேயும் வரப்போறாங்க. In the future Elijah and Moses would surely come. அவங்க வந்து அற்புத அடையாளம் செய்வாங்க. They will come forth and will perform miracles. இஸ்ரவேல் மக்களுக்கு. And that is particularly to Israelites. வெளிப்படுத்தின விசேஷம் நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக முத்திரை உடைக்கும் பொழுது ஒவ்வொரு வாரிகளும் உருவாக போகிறது. And in the book of Revelation we could see that, and each and every when each and every seal was broken, that every plague is being cast out. அந்நாளிலே மத்தியிலே மோசேயும் எலியாவும் வந்து அற்புத அடையாளங்கள் செய்ய போறாங்க. இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கைக்கு. And in those days Elijah and Moses would surely come and perform certain miracles for the belief of Israelites. ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் இதை நம்புகிறோமா? அற்புதத்தை நம்புகிறோமா? அடையாளத்தை நம்புகிறோமா? But as a spiritual Israelites, do we believe in miracles and wonders? பிரியமானவர்களே, அன்றும் இன்றும் அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Oh my beloved people, the miracles are happening even then and now. பாருங்க, uncleanness called unclean spirit 21 முறை நான் வாசிக்க முடியாது வேதத்துல. In the word of God we could read uncleanness for 21 times. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4:36. Luke chapter 4 and verse 36. இந்த போதுங்க, இந்த கிறிஸ்துவினுடைய ஊழியம் என்கிறது அதிகாரம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது. அதை சீஷருக்கு அப்போஸ்தலர் ஆகும் பொழுது ஆண்டவர் கொடுத்தார். The ministry of the Lord Jesus Christ is with power and with authority, and when and he was ordaining these disciples, he gave them the same power and authority. இயேசு என்கிற பெயரும் கிறிஸ்து என்கிற பெயரும் ஆண்டவருக்கு உண்டு. The Lord has the two names of Jesus and Christ. இயேசு என்ற பெயரில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We have been saved by the name of Jesus. கிறிஸ்து என்கிற பெயரில் வல்லமை இருக்கிறது. But the power rests with the name of Christ. Christos. அது கரிஷ்மாங்குவாங்க. They used to say that ஏற்கனவே சொல்லி கரிஷ்மான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுவிட முடியாது. கரிஷ்மாங்கிற வார்த்தையே அற்புதம் தான். We can't say by just leaving out the word called charisma, but the meaning of the word is like இது நமக்கல்ல, இது பெந்தேகோஸ்தேக்காரங்க நம்ம விடக்கூடாது. It is we should not leave these things by saying that it is just for the Pentecostal assemblies. நாம தான் சத்தியத்தின்படி இருக்கிறோம். நமக்கு தான் ஆத்துமாக்கள் தேவை. நம்ம தான் பிலதெல்பியா சபை. We are the people who are with the truth, and we are the church of Philadelphia, and we need to சகோதர சபை நாம தான். And we are the brother கடைசி சபை நாம தான். We are the last assembly. ஆனா தைரியமாக வேத வசனங்களை நாம் வாசித்து ஆண்டவருடைய கிருபையை பெற்று இந்த சத்திய சுவிசேஷத்தை நாம் அறிவித்தே ஆக வேண்டும். So we need to read the scriptures with boldness and with preach the word of God with receiving the authority from the Lord himself. மார்க் 9:20 வாசிப்போமே. Mark chapter 1 and verse 20. அதுக்கு முன்னாலே இந்த தற்கொலை ஆவியை குறித்து மத்தேயு 17:15 சொல்கிறது. And just before that we also read about the suicidal spirit in 17:15. Matthew 17 and 15. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். எப்படின்னு பாருங்க, அவனை அலக்கழித்து சாக செய்கிற அந்த அசுத்தாவி, தற்கொலை நாவி. And he is a lunatic, and often he falleth into the fire, often into the water, and it is trying to commit a suicide. அப்படியே வாசிப்பாங்க. And later on in the same அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? சீஷர்களை கடிந்து கொள்கிறார். நீங்களும் நானும் சீஷர்கள் தான். And he has rebuked the disciples, and even we are the disciples of Christ. அந்த கிறிஸ்துவின் வல்லமை என்னும் நம்மிலும் கிரியை நடப்பிக்கவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை தான் நமக்கு applicable.
And if at all the power and the authority of the Lord Jesus Christ is விசுவாசமில்லாத not working in சந்ததியே, us, this is the same thing that he will ask us. விசுவாசமில்லாத சந்ததி எங்க நம்மெல்லாம் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள். Oh generation who are without faith, and we are the people who have been saved by faith. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்த்து கடல்ல போய் விழுந்தா விழுகுமா. He looked on to the disciples and said that if at all you have the faith as likened to the size of a mustard seed, then you can command to this. கடுகு ரொம்ப சின்னதுதான், ஆனா பெரிய மரமாகுமா பாருங்க. But you can see that the mustard seed is very small, but it can grow to a great பறவைகளுக்கு tree. அடைக்கலம் கொடுக்கும். And it becomes a shadow to lot of ஆண்டவர் birds. சொல்றாரு, மலையை God பார்த்து says- பெயர்ந்து கடல்ல போனா விழுகுமா. And if you say towards the mountain to get away ஒருவேளை from நாம here, இதெல்லாம் it will கேட்கும் go. பொழுது ஒரு பெரிய மலையா தெரியும். ஐயோ இதெல்லாம் அப்போஸ்தலர் தானே செய்வாங்க, அப்போஸ்தலரோட காலத்தோடு கூட இதெல்லாம் முடிந்து போனது. இல்ல 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 அப்போஸ்தலர் சொன்னாவே அனுப்பப்படுகிறது அர்த்தம். And when we hear such teachings such as this, then we will say that these things have been only conducted in the days of apostles, and it has been over by the days. அப்போஸ்தலர்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. But the scripture teaches by the times of apostles. தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்லுகிறது. It talks us about, the Bible talks us about the prophecy. சுவிசேஷத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible talks about the gospel. போதக மெய்ப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible talks about the அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அப்படியே கட் பண்ணிட்டு மீது 3 ஊழியம் தான் நமக்கு இருக்குதுன்னு சொல்லுகிறதுல நாம அப்போஸ்தலர்களை அனுப்பி கொடுக்க வேண்டும் இருந்து. The word of God also talks about the shepherdship as well as அப்போஸ்தலர்னா சபை இல்லாத இடத்துல, ஊழியம் இல்லாத இடத்துல, சுவிசேஷம் சென்ற இடத்துல சபை ஒரு ஆத்துமாவை ஒருவரை ஆயத்தப்படுத்தி அனுப்ப வேண்டும். Apostleship is the ministry in which a person has to be sent to a place where there is no church and has been இது unreached. சபையினுடைய பிரதான வேலை, வேதாம கல்லூரி வேலை அல்ல. It is the primary responsibility of the church and not the Bible college. ஆனால் இது வேதாம கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது. But in these days the Bible colleges are doing this ministry. வேதாம கல்லூரி இருந்து நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன், வேதாம கல்லூரி குடும்பத்துக்கு அடங்காதவன் ஆமா அழைப்பில்லாத ஆளெல்லாம் சேர்த்துக்குவாங்க. Bible போய் colleges, வேதத்தை படிச்சுட்டு கடவுள் வேலையாவது செய்து அப்படி பால்களை நான் பார்த்திருக்கிறேன். I have seen many people who come to Bible college who are not been obeying to the parents, as well as they used to just cast them out to the Bible college. நம்ம so that they can சபைகள் minister அப்படி இல்லை. நம்ம somewhere. சபையில ஒழுங்கு இருக்க வேணும், எல்டர்ஸோட லெட்டர் வேணும், சாட்சி வேணும், அப்படிதான் எடுத்துக்கொள்கிறோம். But in our churches we do have that the ministers have to have the testimony, as well as they need to have the commendation from the elders. நான் பார்த்த வேதாம் கல்லூரியில் படித்தவர்கள் எல்லாம் ஊழியம் செய்ய போகவில்லை. But I have seen many people who have studied in the Bible college had not gone for ministry. ஊழியத்துக்கு அழைப்பு வேணும், தரிசனம் வேணும். They need to have the vision and the call. ஒரு விஷன் வேணும் நமக்கு. We need to have a vision. என்ன ஊழியம் செய்கிறோம் நமக்கு தெரிய வேணும். We need to have what kind of ministry that we are doing. நிறைய மக்களை பார்க்கிறோம், அவங்க என்ன செய்யறாங்க, தனித்தாள் ஊழியம் செய்கிறேன்னு போய் அடி வாங்கிட்டு வருவாங்க. போய் We used to see many people who tell that they are அழைப்பு இல்லாம personal ஏதோ ஒரு evangelism. வேகத்துல போய் செய்வாங்க, பிறகு அவர்களுக்கு உதை கொடுத்து அனுப்புறாங்க. They go forth without any kind of a call, but at the same time they get beatings and then come back. தரிசனம் உள்ளவர்கள், விஷன் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் போக சொன்ன இடத்துல போகத்தக்கதான பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். And people who are with vision are being endowed by the power of the Lord. போட்டு நான் அதை குறித்து அதிகமா சொல்லவில்லை, பிரசங்கமா போகிறது. லூக்கா 8:44 Luke 8 and verse 44. அது யோவான் 10:10 நான் வாசிடுவோமே. Let us also read John chapter 10 and verse 10. யோவான் 10:10. John chapter 10 and verse 10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். சத்துருவாய் சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் திருடன், அவன் கொல்லுவான், அவன் திருடுவான், அவன் அழிப்பான். ஆனா ஆண்டவராய் இயேசு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணமாக அவரோடு கூட சேர்ந்து வாழத்துக்கதா செய்யக்கூடியவர். The Lord tells about Satan as a thief who comes to steal and to kill and to destroy, but the Lord is the person who came to give the life more abundantly. இன்னைக்கும் ஜனங்களை திருடி வைத்திருக்கிற பிசாசு தான். And in these days also the Satan has stolen the அவனை lives of people, ஆராதிக்கும்படியாக so that they can worship him. நான் அவங்க ஆராதனையில பார்த்திருக்கிறோம் இல்லையா, பயபக்தியோடு நின்று ஆராதிக்கிறாங்க. They are worshiping we have seen the people who are worshiping Satans and idols, and they are worshiping with fear. பூட்டி இருக்கிற கதவு முன்னால நின்று கொண்டு பயபக்தியா நிற்கிறார்கள். They are trembling when they stand before the closed doors of a temple. கன்னத்தில் அடித்துக் கொள்கிறார்கள். They beat on themselves onto the cheek. சோப்பு காரணம் போடுகிறார்கள்.
They கோவிலை sit சுத்தி up- சுத்தி வருகிறார்கள், they- உருளுகிறார்கள், they roll over before the temple. தங்களை குத்தி காயப்படுத்திக் கொள்கிறார்கள். They are piercing themselves. ஆனா நாம நமக்காக காயமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், But we are the people who are the children of the Lord Jesus Christ, who was pierced for us. பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு கலிகூருங்கள், குமாரன் கோபம் கொள்வான் என்று சங்கீதம் 2 வாசிக்கிறோம். In Psalm 2 we read that the Son of God may become angry, and so that you tremble and worship him. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. We have received the Holy Spirit. அசுத்த ஆவி பெற்றவர்கள் They are the people who has the evil spirit within கண்ணை them. தோண்டி விடுங்க பயப்படுகிறாங்க. They fear that their eyes being plucked off. கொன்னு போடுங்க பயப்படுகிறாங்க. They fear that their lives being taken away. அவனுடைய வேலையே அதுதான். Their job itself is நம்முடைய that. ஆண்டவர் அன்புள்ளவர், But our Lord is loving. இரக்கமுள்ளவர், He is merciful. தயவுள்ளவர், He is kind. காருண்யர், He is a kind person. 1000 தலைமுறைக்கு இறங்குறவர். He is a person who shows mercy. for அதனால நமக்கு 1000 பயம் generations. குறையக்கூடாது, பயமும் பக்தியும் அதிகமாக வேண்டும். So we need to have more fear. எபேசியர் 2 1 18 வசனம். Ephesians chapter 2 verse 1 to 18. Ephesians chapter 2 verse 1 to 18. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவைகளுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. நமக்கு எல்லாம் நல்ல தெரிந்த பாகம். நம்ம ஒவ்வொரு முறையும் ஆராதனையிலே எழுந்திருச்சு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இது ஒருத்தர் வாசிக்கிறாங்க. Most of these verses are very much familiar with us, and we used to read this verse at least a month. நம்முடைய நிலையை நாம் நினைவு கூறுகிறோமே. இந்நிலையில பிரஜாதி மக்கள், கர்த்தர் அறியாத மக்கள் கோடான கோடி இருக்கிறார்களே, அதை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? Most of the time we used to remember our past state, but do we really understand and remember the state of the people who are outside? 1 John chapter 2 verse 16 and 17. 1 John chapter 2 verse 16 and 17. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு தான் நித்தியமான வாழ்க்கை உண்டு. He that doeth the will of God abideth forever. இனி லேவியராம் 17 7 வசனம். Leviticus chapter 17 and verse 7. Counterfeit worship. போலியான ஆராதனை, counterfeit worship. 17 7 வசனம். 17 verse 7. 32 12. Deuteronomy 32 and verse 12. 11 15. Second Chronicles 11:15. சங்கீதம் 106 37. Psalm 106 verse 37. 1 கொரிந்தியர் 10 20. 1 Corinthians 10:20. பாருங்க, லேவியராம் 17 7 என்ன வாசிக்கிறோம்? What do we read in Leviticus chapter 17 and verse 7? தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. உபாகமம் 32 12. Deuteronomy chapter 32 and verse 12. ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. The Lord alone did lead him, and there was no strange God with him. யாக்கோபும் அவருடைய சந்ததிகளையும் ஆண்டவர் வழி நடத்தினார். The Lord has led Jacob and his generations. நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We are the children of Abraham, Isaac and Jacob. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. They have not seen Jesus Christ. நம்முடைய வாழ்நாள் காலங்களில் இயேசு கிறிஸ்து வந்து அவர் செய்த மகத்தான காரியங்களை குறித்து எழுதி கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சக்தி நமக்கு உண்டு. And we have the truths of the New Testament, wherein like it was written about Jesus Christ who came in our times, and all his teachings and his life has been written and given to us. இனி மத்தேயு 13:11-51 வாசிப்போமே. Matthew 13 and verse 11 and verse 51. Matthew 13:11 and verse 51. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். 13:11 இவ்விதமான வாசி கேட்டோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஊமையா சொல்லிட்டு வரும்பொழுது சீசத்துல சொல்கிறார், அவர்களுக்கெல்லாம் ஊமையா சொல்றீங்களே,
அது என்னன்னு சீஷர்கள் கேட்பாங்க. அப்ப சொல்றார், சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிய அருளப்பட்டிருக்கிறது, ஆனால் கேட்கிற மற்ற மக்களுக்கு புறஜாதிகளுக்கு அது அருளப்படவில்லை என்கிறார். And when Jesus was talking to these people in parables, and the disciples came and asked them, why speakest thou unto them parables? And he replies them that it is given unto you that you know the mysteries of the kingdom of பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? have we understood or have we known the mysteries of the kingdom of heaven? 13ஆம் அதிகாரத்தை நாம் அதில் பார்க்கும் பொழுது மகத்தான காரியங்கள் அதில் இருக்கிறது. And when we read the whole of 13th chapter, we could see the glories of the secret. நாம் பார்க்க 51வது வசனம். And verse 51. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். Jesus said unto them, have you all understood these things? And they said unto him, yes, Lord. 52வது வசனம். அப்பொழுது அவர்கள் நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரன் எவனோ அவன் பொக்கிஷங்கள் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுத்து வீட்டெஜமான மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்கிறார். And verse 52, then he said unto them, therefore every scribe which is instructed unto the kingdom of heaven is likened unto man that is an householder which bringeth forth out his treasure, things new and old. இதை சொல்லுகிறதுக்கு காரணம் உண்டு, பழையவைகளும் புதியவைகளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு காரணம் உண்டு. That is the reason that the Lord has mentioned here as new and old. யோவான் ஸ்நானகரை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். We were discussing on the life of John the Baptist. அதுல நாம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கேட்ட கேள்வியை நாம் பார்த்தோம். We have also discussed about the question that John's disciples have asked to Jesus in 11:3. வருகிற நீர்தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டதை பார்த்தோம். Are thou he that should come, or do we need to wait for another person? நான் அதனுடைய கருத்தை பார்த்து கொண்டிருந்தேன். I was looking at the meaning of this verse. யோவான் மேசியா உடனே இஸ்ரவேலை ராஜாவாக, யோவானுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் இஸ்ரவேலிலே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று எதிர்பார்த்தார். John's expectation was that the Lord would immediately establish his kingdom in Israel. ரோமர் உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருந்த காலம். It was a time that the Romans had occupied the whole world. இஸ்ரவேலில் ஆண்டவர் வந்து ராஜாவா இருந்து நீதியும் நியாயத்தையும் செய்வார் என்று எதிர்பார்த்தார். And John was expecting that the Lord would come to Israel and he would establish his kingdom and propagate the righteousness. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-12. Matthew 3 in verse 2 to 12. நம்ம அதை வாசித்து பாருங்க. We have also read that portion, 3 verse 2 to 12. நான் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிற கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் எதிர்பார்த்ததை செய்ய தவறியது இயேசுவே மேசியா என்ற சந்தேகத்தை யோவான் ஸ்நானகன் மனதில் இருந்ததாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். When Jesus had denied fulfilling the wish or the desire of John the Baptist, it has caused a doubt in the heart of John the Baptist. வருகிற நீர்தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? And that is why John was asking that, are you the one who's expected, or we need to look for another person? யோவான் சிறையிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார். And at this moment John was captured and put up in the prison. ரோமருடைய ஆளுகை இருக்கிறது. It was the Roman rule was in place. சீஷர்கள் அப்போஸ்தலராக ஆண்டவர் முன்னால இருக்கிறார்கள். The disciples are standing before Jesus Christ as the apostles. ஆண்டவரை பற்றி அறிமுகப்படுத்தின யோவான் சிறைச்சாலையில. But John, who was introduced the disciples to Christ, is now in prison. மேசியா என்றாலே வருகிறவர் என்று அர்த்தம்தான். The meaning of Messiah is that the one who comes. நீங்க சங்கீதம் 118:26 வாசிப்போமா? Psalm 118 and verse 28, 26. Psalm 118:26. 118 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Blessed be that he cometh in the name of the Lord. நம்ம தெரிஞ்சிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முதலாவது முறை வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு அந்த பவனி போகிற காரியத்தை நாம அறிந்திருக்கிறோம். We also know that the Lord came during his first journey, and he came and he was riding on a colt to the temple of Jerusalem, and today that gate is closed in Jerusalem. Mark chapter 11 and verse 9. Mark chapter 11 and verse 9. There also we could read the same thing. Mark 11:9. 11 and 9. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படும். லூக்கா 13:35 அது வாசிக்க முடியும். Cometh in the name of the Lord. சொல்லுகிற நோக்கம் மேசியா என்றால் வருகிறவர். So the purpose of telling these verses is that the meaning Messiah முதல் முறையாக வந்த பொழுது கிறிஸ்து என்கிற பதம் இல்லை, இயேசு என்கிற பதம் தான் நாம் காண முடியும். So when the Lord came for the first time into this world, there was not Christ, but Jesus was
இயேசுவை properly குறித்து mentioned. தனியாய் நாம் படிக்க வேண்டும். We need to read and study about Jesus separately. கிறிஸ்துவத்தை குறித்து நாம் தனியாய் படிக்க We வேண்டும். need to learn about Christ separately. நாம் அறிந்திருக்கிறோம் பாவையில் இருக்கிறது, There is தேவதூதர்கள் soteriology. இருக்கிறது, We also know about, பரிசுத்த ஆவியில் இருக்கிறது, 14 இயல் இருக்கிறது வேதத்துல. there are 14 different theological branches. அதுல தூதர்களுடைய இயல் உண்டு. There is also angelology. ஆனா நமக்கு கிறிஸ்துவை குறித்து நாம் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். But we need to learn much about Christ. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு என்றால் நாம் சொல்லுவோம், கிறிஸ்துவனுடைய பதமும் அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்க We used to வேண்டும். say that Jesus Christ and Christ Jesus, but at the same time, எனக்கு we need to know about the glory of the என்னுடைய names சமயம் of முடிந்து Christ. விட்டது. இது முக்கியமா சொல்ல வேண்டிய வேத பாகம் இனிமேல் தான். இருந்தாலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். Matthew chapter 16 and verse 18. அங்கே பேதுரு அறிக்கையிடுகிறதை நாம் வாசிக்க முடியும். We also know about the testifying of Apostle Peter. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்ல 17 அந்த கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். 16. And Simon Peter answered and said, Thou art Christ, the Son of the living God. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த 17வது வசனத்துல, நீ பாக்கியவான் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று. Simon, you are blessed, for flesh and blood had not revealed it unto thee, but my எங்கிருந்து Father. இந்த விஷயம் அந்த பேதுருக்கு கிடைத்தது? So from where did Peter receive this vision? ஜனங்கள் என்ன யார் என்று கேட்கிறார் என்று ஆண்டவர் The கேட்டார். Lord asked them the question that people, what do people say about me? சிலர் யோவான் ஸ்நானன் சொன்னாங்க, Some say that it is John the சிலர் Baptist. எலியா சொன்னாங்க, Some say that he is சிலர் Elijah. எரேமியா சொன்னாங்க, Some say that he is Jeremiah. சிலர் எல்லாம் தீர்க்கதரிசி ஒருவன் சொன்னாங்க. Some say that he was one among ஆனா the பேதுரு prophets. சொல்லுகிறார், But Peter had said, நீங்கள் பேதுருட்ட கேட்டா சீசர்களை பார்த்து மொத்தமா நீங்கள் என்ன யார் என்று சொல்லி சொன்ன பேதுரு சொல்லுகிறார், and Peter answered unto the Lord, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நியாயமாக இயேசுன்னு தான் நமக்கு the சொல்லப்பட்டிருக்கு. word Christ, the Son of the living God. Actually, it should have been Jesus. கிறிஸ்து என்கின்ற பதத்தை நாம் நன்றாய் அறிந்து நாம் அதனுடைய விளக்கங்களை அறிந்து செயல்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். But we need to understand the meaning of the name Jesus Christ and had to act accordingly. சொல்கிறார், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துக்கு என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவர். He also mentioned that blessed be thou, because for the flesh and the blood did not reveal these things unto you, but my Father who is in heaven had revealed it to you. மாம்சம்னு சொன்னா சுயம்னு சொல்லுவோம். ஆவிக்குரிய பாஷையில சுயம். When we say flesh, it means the self in the spiritual meaning. ஒரு சரணத்தை பாடலாமா? சுயமென்னில் சாம்பலாய் மாறே, சுத்தாவியானல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் மாறே, தேவாருள் செய்யுவே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God willing, we will discuss further topics in the coming days. சுரேஷ் பேட்ரிக் முன் வந்து ஜெபிப்பார். ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதுல எங்களுக்கு வேத ஆராய்ச்சி கூட்டத்துல இவ்வளவு பேராக உங்களுடைய சமூகத்துல வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்க. ஆண்டவரே, நீர் யார் என்பதும் உங்களுடைய மகத்துவம் என்ன என்பதும் ஆண்டவரே கிறிஸ்து யார் என்பதை முக்கியமாக நாங்கள் அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை ஆண்டவரே வேதாகமத்துல எங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவியினால் ஆவியானவர் மூலமாக எங்களை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, நீ மாம்சமாக வந்தது ஆண்டவரே, அதை யாராலையும் ஆண்டவரே அது நினைத்து பார்க்க கூடாத ஒரு மேன்மை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்காக நீங்க வந்தீங்க
அநேக காரியங்களை செய்தீங்க. அது மாத்திரமல்ல, எங்களை ஜீவனை மீட்கும் பொருட்டாக நீங்க காயப்பட்டீங்க ஆண்டவரே. ஆனால் இன்று மற்ற மதத்தினர் அவர்களுக்கு காயப்படுத்துகிறார்கள். நான் என்னுடைய தெய்வம் எனக்காக எங்களுக்காக நீ காயப்பட்டீரப்பா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அது அறிந்து புரிந்தவர்களாய் ஆண்டவர் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. ஆண்டவர் மாத்திரமல்ல, அண்ணனையும் நீங்க ஷாத்ராக் அண்ணனையும் நல்லா பலப்படுத்துனீங்க. இன்னும் அவரை பயன்படுத்துங்க ஆண்டவர். ஆவியான நிறைய வெளிச்சத்தை கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவா, சபைக்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் காணப்பட நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தாருக்காக நமக்கு நன்றி. இன்னும் நம்முடைய கிருபையின் அநேக ஆத்துமாக்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நம்முடைய ராஜ்யத்தை காட்டுகிற ஒரு நல்ல ஊழியராக ஆண்டவரை நீங்க பயன்படுத்த போவதற்காக நமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பதாக நீ எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. போகும்போது நம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.